இயற்கையாக இறந்தவர்களை கூட இதில் சேர்த்து காட்டியுள்ளனர். அதாவது முழு உலகத்தையே தவறாக திசை திருப்பியுள்ளனர். இந்த குறிப்பிடப்பட்ட கத்தார் உட்பட பல நாடுகளால் உயர்த்தி பிடிக்கப்பட்ட அல் ஜசீரா, பிபிசி போன்றவை தவறான புள்ளி விவரங்களை முழுமையாக தவறாகவே செய்தியாக வெளியிட்டுள்ளன. இதுதான் ஹமாஸ் ஆதரவாளர்களும் பயங்கரவாதிகளும் கூறுவதை நம்பக்கூடாது என்பதற்கான காரணம். அடிப்படையில் இது இங்கிலாந்தின் பிரச்சனையாகும். ஏனெனில் பிபிசி அங்குள்ள அரசாங்கத்தால் நிதியளிக்கப்படும் மானியம் வழங்கும் நிறுவனமாகும். கத்தாரின் அல் ஜசீராவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏனெனில் அது மத தீவிரவாதிகளால் நடத்தப்படும் ஊடகமாகும். கத்தார் நிதியும் கத்தார் இஸ்லாமிய பயங்கரவாதமும் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மையாகும். ஆனால் மற்ற நாடுகளில் இதை செய்தியாக வெளியிட்ட பல ஊடகங்கள் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கோரத் தொடங்கியுள்ளன, ஏனெனில் அவர்கள் தவறு செய்துவிட்டனர். கத்தார் அமைச்சரவையை அவர்கள் முழுமையாக நம்பியதே காரணம். ஆனால் ஜாக்சன் இன்ஸ்டிடியூட்டின் அறிக்கை வந்தபோது இவை அனைத்தும் முழுமையான பொய்கள் என்பது தெளிவாகியது. இதன் விளைவாக காசா ஆரோக்கிய அமைச்சகம் குறித்து எந்த முக்கிய செய்தி நிறுவனங்களும் ஊடகங்களும் இனி சிறப்பாக செய்தி செய்வதில்லை. ஏனெனில் அவர்கள் கூறுவது முழுவதும் பொய்மையும் வஞ்சகமும் தவறும் நிறைந்ததாகும். காரணம், ஹமாஸ் ஆதரவாளர்கள் பெண்கள் தங்கள் சொந்த குண்டுகளால் பலியான போதும் இஸ்ரேல் குண்டுவீச்சு என்று கூறுகிறார்கள். மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன், ஹமாஸ் கூறும் புள்ளி விவரங்கள் முழுமையாக தவறானவை. குண்டுவீச்சில் மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஆனால் இஸ்ரேலின் குண்டுவீச்சு துல்லியமான குண்டுவீச்சாகும். ஹமாஸை ஆதரித்தவர்களை மட்டுமே அவர்கள் தாக்குகிறார்கள். தற்போது நடைபெறுவது துல்லியமான குண்டுவீச்சு, சரியாக தலையில் விழும். அதனால்தான் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் என்பதை அவர்கள் வெளியிடவில்லை. ஏனெனில் ஹமாஸின் உறுப்பினர்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் முகங்கள் கூட எங்கும் காட்டப்படுவதில்லை. ஏனெனில் இவை அனைத்தும் முகமற்றவர்கள். எவ்வளவு பொய்களை சொல்லி மூடி மறைக்க முயற்சித்தாலும் இது ஒரு நாள் வெளியாகத்தான் செய்யும். இதற்கு மிகப்பெரிய சான்று ஹமாஸின் பொய் புள்ளி விவரங்கள் ஒவ்வொன்றாக வெளிவருவதாகவும்